மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் தன்கோ வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீரும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு, கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் பேசுகிற இந்த நிகழ்ச்சியில் கலைஞர் கடந்து வந்த நீண்ட அரசியல் பாதைகளையும், ஒரு ஆட்சியாளராக, கட்சித் தலைவராக, ஒரு எழுத்தாளராக அவர் நிகழ்த்திய சாதனைகளையும் பற்றி ஒவ்வொரு நாளும் நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் கலைஞரனுடைய 2006 முதல் 2011 வரையிலான ஆட்சி காலம், இந்த ஆட்சி காலத்தில் மிக மிக புரட்சிகரமான பல திட்டங்கள் தீட்டப்பட்டன, செயல்படுத்தப்பட்டன. அவற்றை பற்றி தான் இந்த நாட்களில் பேசி கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு கலைஞர் நிகழ்த்திய கல்வி புரட்சியை பற்றி நாம் பேசினோம். பொது விநியோக திட்டத்தின் மூலம் நிகழ்த்திய உணவு புரட்சியை பற்றி பேசினோம். இன்னொரு புரட்சியும் இருக்கிறது, அதுதான் மக்கள் நல்வாழ்வு புரட்சி, அதாவது சுகாதார புரட்சி, மருத்துவ புரட்சி. இந்த காலகட்டத்தில் மருத்துவம் சார்ந்து கலைஞர் மிக முக்கியமான பல முன்னெடுப்புகளை செய்தார். பொதுவாக அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுவதில் 2 விஷயங்கள் மிகப்பெரிய முக்கிய பங்கு வைத்து வந்திருக்கின்றன. ஒன்று, பிரசவத்தின் போது பெண்கள் இறப்பது. இன்னொன்று, சாலை விபத்துகளில் மனிதர்கள் இறப்பது. இதற்கு 2க்குமே மிக முக்கியமான காரணம் உரிய நேரத்தில் மருத்துவ வசதி இல்லாமல் இருப்பது தான். பிரசவத்தில் அந்த காலகட்டத்திலெல்லாம் பெண்கள் இறப்பு விகிதம் என்பது மிக அதிகமாக இருந்தது. கலைஞர் இதற்காக ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வருகிறார். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 1400க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 3 செவிலியர்கள் வீதம், ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் 3 செவிலியர்கள் வீதம் செவிலியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்கள் அந்தந்த பெண்களினுடைய வீட்டிற்கே சென்று, அதாவது அவர்கள் இது போன்ற தாய்மை அடைந்திருக்கக்கூடிய பெண்களின் வீட்டிற்கே சென்று அவர்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு இரத்த சோகை போன்ற விஷயங்கள் இருக்கிறதா, அவர்களுடைய ஊட்டச்சத்து நிலை எவ்வாறு இருக்கிறது என்பதையெல்லாம் பரிசோதிக்கிறார்கள். அப்படி பரிசோதித்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு தொடர்ந்து மருந்துகள் அளிப்பது, அவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிப்பது, இதை செய்வதோடு மட்டுமல்ல, பிரசவம் மருத்துவமனையில் தான் நடக்க வேண்டும். ஏனென்றால் பிரசவத்தின் போது ஏற்படக்கூடிய பல்வேறு விதமான நெருக்கடி நிலைகள், அதன் காரணமாக உயிரிழப்புகள் அல்லது குழந்தைகள் இறப்பதோ தாய் இறப்பதோ அப்போதெல்லாம் சர்வசாதாரணமாக இருந்தது. அதனால் இந்த இறப்பு விகிதத்தை குறைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து அந்த தாய்மையடைந்திருக்கக்கூடிய பெண்களை கண்காணித்து, கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்களை மருத்துவமனையில் பிரசவம் பார்ப்பதை ஒரு கட்டாயமாக மாற்றக்கூடிய சூழல் அன்றைய ஆட்சியால் உருவாக்கப்படுகிறது. அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால், அதற்கு முன்பு ஒரு ஆண்டிற்கு 80,000 பிரசவங்கள் தான் அரசு மருத்துவமனைகளில் நடந்து கொண்டிருந்தன. ஆனால் இந்த திட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடந்தன. அது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதற்கான அடிப்படை கட்டமைப்பை ஏற்படுத்துவதன் மூலமாக எப்படி ஒரு மிகப்பெரிய தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், எதிர்கால தலைமுறையினரான குழந்தைகள் பிறக்கிற போது குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டும், அன்னையர்களுக்கு அது ஒரு உயிராபத்தான ஒரு விஷயமாக இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் அவர்களை முழுமையாக கண்காணித்து ஒரு மிகப்பெரிய இன்றைக்கு மக்களை தேடி மருத்துவம் என்கிற திட்டத்தை எல்லாம் தமிழ்நாடு அரசு செயல்படுத்துகிறது என்றால், அதற்கு முன்னோடியாக வீட்டிற்கே சென்று சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டங்கள், அதே போல் சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய இருதய நோய் பாதிப்புகள், அதற்கான திட்டம், கலைஞர் மருத்துவ காப்பீட்டு திட்டம். இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக லட்சக்கணக்கானோர் பயன்பெற்றனர். முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டியது, ஒரு மிகப்பெரிய மருத்துவமனைகள், அதாவது அப்பல்லோ போன்ற வசதி படைத்த அந்த மிகப்பெரிய மருத்துவமனைகளிலெல்லாம் பணக்காரர்கள் தான் சிகிச்சை பெற முடியும் என்ற நிலையை மாற்றி, கலைஞரினுடைய காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக ஒரு சாதாரண மனிதர்களும் கூட ஒரு உயர்தர சிகிச்சைகளை பெற முடியும் என்ற நிலையை கலைஞர் உருவாக்கினார். கலைஞர் காப்பீட்டு திட்டம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது என்பது நமக்கு தெரியும். இப்படியாக பல்வேறு திட்டங்களின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய சுகாதார கட்டமைப்பை தலைவர் கலைஞர் அவர்கள் அடியோடு ஒரு நூற்றாண்டு முன்னோக்கி செலுத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைக்கி ஆலோசனை நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பலவிதமான கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு தனித்திறன் எவ்வாறு ஒரு நிறுவனத்தில் நாம் வளர்ச்சி பெறுவதற்கும் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் உதவுகிறது என்பதை பார்க்கலாம். நம்ம என்னைக்கு ஒருத்தர் ஒரு நிறுவனத்தை என்னோட சொந்த நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரோ அப்போது நிச்சயமாக அவர் அந்த நிறுவனத்துடைய ஒரு முதலாளி இடத்திற்கு வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் நமது வளர்ச்சி இருக்கிறது அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அப்போ அவர் அந்த நிறுவனத்துடன் சேர்ந்து வளருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நான் இந்த நிறுவனத்தின் ஒரு சாதாரண சம்பளம் பெறும் தொழிலாளி அப்படின்னு ஒருத்தர் நினைக்கிறாரோ அது கடைசி வரைக்கும் அவர் அந்த நிறுவனத்தில் சம்பளம் பெறும் ஒரு தொழிலாளியாக இருந்து விடுகின்றார். ஸோ நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் அடி மனதில் ஆழத்தில் நீங்கள் திரும்ப திரும்ப என்னவாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறிவிடுகிறீர்கள். வாட் யூ திங்க் யூ பிகம். நீங்கள் திரும்ப திரும்ப உங்களை பற்றி என்ன விதமான சுய கற்பனை சுய சிந்தனையுடன் உங்களை பற்றிய நீங்கள் தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கின்றீர்களோ அந்த நிலைப்பாட்டிற்கு நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வந்து விடுவீர்கள் அப்படிங்கிறது த லா ஆஃப் அட்ராக்ஷனோட ஒரு திண்ணமான கருத்து. பலர் இது அப்படி தான் நடந்திருக்கு, நான் நினச்சதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நினச்சதெல்லாம் நடந்ததுக்கு காரணம் அவங்களோட டீப் ஆழமான மனதின் அடித்தளத்தில் அவங்க நினைத்த இலக்கை நோக்கி தினசரி ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறதுனால தான் அவங்களால அந்த இலக்குக்கு போக முடியுது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் வேலை பார்த்து கொண்டிருப்பவராக இருந்தால், ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன ஒரு நிலையில் இருந்தாலும் உங்களுடைய அந்த நிறுவனத்தில் உங்களுடைய கெரியர் உங்களுடைய வாழ்க்கையை அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியில் அர்ப்பணிக்கப் போகிறீர்களா அப்படிங்கிறது முதல் கேள்வி. அவ்வாறு அர்ப்பணிப்பீர்களே ஆனால் எவ்வாறு நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும், ஒரு வருஷமும் நீங்கள் எந்த நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அந்த நிலையை அடைவதற்கு நான் என்னவெல்லாம் செய்ய வேண்டும், எவ்விதமான திறன்களை வளர்த்து கொள்வதன் மூலம் நான் அந்த நிலைக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து கற்றுக்கொண்டு முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய இலக்கை நோக்கி ஒரு அடியாவது நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும். Every day you have to take one step towards your goal. The action takers அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆக்ஷன் டேக்கர்ஸ்னால் முயற்சி செய்பவர்கள், முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முயற்சி செய்பவர்கள் தோற்பதில்லை. தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய இலக்கை அடைந்து விடுவார்கள். அவர்கள் அடைவது வேறு ஒரு பாதையில் அடையலாம், இல்லை கொஞ்சம் நாள் கழிச்சு அடையலாம். ஆனால் அவர்கள் நினைத்த இலக்கை அடைவது மிக மிக நிச்சயமான உறுதியான ஒன்றாக கருதப்படுகிறது. ஸோ நிறைய பேர் பேசுவாங்க, வாய்ச்சொல்லில் வீரரடி அப்படிங்கிற மாதிரி. அவங்க நிறையா டயலாக் பேசுவாங்க, நிறையா ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லுவாங்க, நிறையா கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஆனால் they don't take action. கருத்துக்கள் சொன்னதோடு அப்படியே நிறுத்திடுவாங்க, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போக மாட்டாங்க. ஒருத்தர் ஐடியேட் பண்ணி ஒரு புதிய ஐடியா க்ரியேட் பண்ணி அந்த ஐடியாவில் யார் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக தினசரி உழைக்கிறார்களோ அவர்கள் தான் மேலே உயரமாக வளர்கிறார்கள். இன்றைக்கி அந்த ஃபேஸ்புக்கோட ஓனரை சொல்கிறாங்க, அவர் இளம் வயதில் பெரிய உலகத்தின் பணக்காரர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் நினைச்ச ஒரு ஐடியாவை அவர் எப்படி ஒரு உன்னதமான முறையில் அதை நடைமுறைப்படுத்தினார் அப்படிங்கிறதுலாம் அவருடைய வெற்றி இருக்கிறது. நம்ம ஊர்லேயே நம்மளோட நண்பர்களே சில பேர் இளம் வயதில் அவர்கள் நினைத்த இலக்கை அடைந்திருப்பார்கள். நம்ம உடனே என்ன சொல்லுவோம், அவருக்கு லக்கு, இல்லை அப்பா பண்ணிட்டாரு, மாமனார் பண்ணிட்டாரு, ஏதோ ஒரு வேறு காரணத்தை சொல்லுவோம். அவர் உழைத்தாருங்கிற காரணத்தை தவிர அவரோட முயற்சியை குறைவாக மதிப்பிட்டு மற்ற எல்லாத்தையும் பேசுவோம். எந்த ஒரு வெற்றிக்கு பின்னாலும் கடுமையான அதீத ஆர்வமும் அதீத உழைப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்றைக்குமே மறுக்க முடியாது.
எளிதாக மேலே செல்லுகின்ற எதுவும் அதே வேகத்தில் கீழே வந்துவிடும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்தில் நீங்கள் உங்களுடைய உயர்ந்த இலக்கை அடைய வேண்டுமென்றால் அந்த இலக்குக்கு போவதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு என்ன விதமான திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த இலக்கை அடைவதற்கு நாம் எவ்வாறு நம்மை தினசரி மாற்றி அமைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தினசரி அந்த இலக்கை நோக்கி ஒரு அடியாவது, ஒரு ஸ்டெப், a journey of 1000 miles start with the first step, one single step. ஒரு 1000 மைல்கள் கடப்பதுனா கூட ஒரு அடி எடுத்து வச்சா தான் அந்த 1000 மைல் வரும். ஸோ நீங்கள் அடைய வேண்டிய இலக்கு எதுவாக இருந்தாலும் முதல் அடியை மிக தைரியமாக எடுத்து வைத்து தினசரி அந்த இலக்கை நோக்கி போக வேண்டும். தினசரி நீங்கள் ஒரு மாணவராக உங்களுடைய திறன்களை வளர்த்து கொள்ள வேண்டும். திறன்களை வளர்த்து கொண்டால் நீங்கள் ஒரு இன்றியமையாத, அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்கு ஒரு இன்றியமையாத நபராக மாறிவிட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் நீங்கள் இப்போ இன்னை நான் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், இல்லை நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் ஒரு நிறுவனத்துக்கு இந்த மாதிரி நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணும், என்னை எப்படி தயார்படுத்திக்கிறது? உங்களுக்கு எந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு போகணுங்கிறது தெரிஞ்சிருச்சு, உங்கள் மனசளவில் ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க. அனைத்திற்கும் ஆசைப்படு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, மனதளவில் ஆசைப்பட்டாச்சு. அந்த நிறுவனம் என்ன மாதிரி நிறுவனம், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி ஆட்களை எடுக்கிறார்கள், அந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி திறன்கள் அத்தியாவசியமானதாக இருக்கிறது, எந்த மாதிரி திறன்களை வளர்த்து கொண்டால் அந்த நிறுவனம் என்னை நோக்கி கை நீட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி உலகத்தில் ரகசியம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. எல்லாமே ஓப்பன். ஒரு நிறுவனத்தினுடைய ஃபைனான்ஸ் என்ன ப்ராஃபிட் பண்ணாங்க, யாருக்கு எவ்வளோ சம்பளம், யார் எத்தனை நாள் ஒர்க் பண்ணாங்கங்கிற வரைக்கும் நம்மளால் இன்றைக்கி ஓப்பனாக பப்ளிக் டொமைனில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இருக்கிறது. அப்போது ஒரு நிறுவனத்தை பற்றி நீங்கள் இந்த நிறுவனத்தில் நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த நிறுவனம் பற்றிய அனைத்து தகவல்களையும் பெற்று உங்களுடைய பேஷனையும் அந்த நிறுவனத்தினுடைய தேவையும் மேட்ச் பண்ணி உங்களுடைய திறன்களை நீங்கள் வளர்த்து கொள்ளுகின்ற பொழுது அந்த நிறுவனத்திற்கு நீங்கள் மிகவும் தேவையான ஒரு நபராக மாறுகின்றீர்கள். அந்த நிறுவனம் உங்கள் மூலம் பயன்பெறும் ஒரு நிலையை பெறுகிறது. அவ்வாறு அந்த நிறுவனத்துக்கு நீங்கள் பயனுள்ள ஒரு ரிசோர்ஸ், ஒரு பயனுள்ள ஒரு வேலைக்கான ஆட்களாக மாறிவிட்டால் நிச்சயமாக அந்த நிறுவனத்தில் நீங்கள் வேலைக்கு செல்வதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு வந்துவிட்டது. வேலை கிடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துவிடும். நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வது தான் முதல் படி. அந்த முதல் படியை நாம் செய்வதன் மூலம் நாம் நினைத்த இலக்கை நிச்சயமாக அடைய முடியும். வாழ்த்துக்கள். வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வரலாற்றில் சில சந்திப்புகள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். யாரோ எவ்வப்போதோ சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா சந்திப்புகளும் வரலாற்றில் இடம்பெறுகிற சந்திப்புகளாக இருப்பதில்லை. சில குறிப்பிட்ட மாநிலங்கள் அளவில், சில குறிப்பிட்ட நாடுகள் அளவில் பேசப்படும். ஆனால் 1961 ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாவில் நடந்த அந்த சந்திப்பு அல்லது அது ஒரு மாநாடு, அது இன்று வரையில் வரலாற்றில் பேசப்படுகிற மிகப்பெரிய சந்திப்பு என்று சொல்ல வேண்டும். வியன்னா சம்மிட் என்று அதனை சொல்லுவார்கள். அந்த சந்திப்பு யாருக்கு இடையில் நிகழ்ந்தது? அமெரிக்காவின் அதிபர் கென்னடிக்கும் சோவியத்தினுடைய அதிபர் குருஷேவுக்கும் இடையில் நடந்தது. அந்த சந்திப்பிற்கு என்ன அவ்வளவு பெரிய மதிப்பு என்று கேட்டால், 2 உலகப் போர்கள் முடிந்ததற்கு பிறகு அந்த சந்திப்பு நிகழ்கிறது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் இந்த உலக நாடுகளினுடைய வரிசையே வெவ்வேறு மாதிரியாக மாறி போயிற்று. நாம் அறிவோம், முதல் உலகப் போரில், 2வது உலகப் போரிலெல்லாம் ஜெர்மன் தான் மிகப்பெரிய நாடாக இருந்தது. அதற்கு பிறகு உலகத்தையே ஆளுகிற இந்த பிரித்தானிய அரசு, அப்போதெல்லாம் த கிரேட் பிரிட்டன் என்று தான் சொல்லுவார்கள். ஒரு மாபெரும் பிரித்தானிய அரசு, ஜெர்மானிய அரசு, இவைகள் எல்லாமே 2ஆம் உலகப் போருக்கு பிறகு கொஞ்சம் பின்தங்கி போயின. வேறு 2 நாடுகள் இருபெரும் வல்லரசுகளாக தலையெடுத்தன. ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று சோவியத். நாடு முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் இருந்த அச்சம் என்ன என்றால், எப்போது அமெரிக்காவும் ரஷ்யாவும் மறுபடியும் மோதிக்கொள்கின்றனமோ அப்போது 3வது உலகப் போர் வரும். மக்கள் விரும்பவில்லை.
எப்போதும் ஒன்றை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். போர்களை மக்கள் விரும்புவதில்லை. மன்னர்கள் காலத்திலிருந்து மன்னர்கள் தங்களுக்குள் இருக்கிற தன்முனைப்பு, யார் பெரியவன் என்பதில் சேரனும் சோழனும், சோழனும் பாண்டியனும், பாண்டியனும் பல்லவனும், இங்கே இருக்கிறவர்கள் சாளுக்கியர்களோடு இப்படி மோதி கொண்டார்கள் என்றால் மன்னர்களுக்கு இடையிலே இருந்த தன்முனைப்பு தான் போர்களுக்கு காரணமாக இருந்தது. மக்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் போர் என்றால் மக்களுக்கு இழப்பு, உயிர் இழப்பு, பொருள் இழப்பு, உடைமை இழப்பு. எனவே போர்களை மக்கள் விரும்புவதில்லை. போர்களை கண்டு மக்கள் அச்சப்படுவது தான் இயற்கையானது. எப்போது அமெரிக்காவும் சோவியத்தும் மோதிக்கொள்ளுமோ, எப்போது மறுபடியும் 3வது உலகப் போர் வருமோ என்று உலகமே அச்சப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் அவர்கள் இருவரும் சந்தித்தார்கள். இதற்கு சோவியத் யூனியனினுடைய அதிபர் குருஷேவுக்கு இந்த உலகம் ஒரு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் 1960 நவம்பரிலே தான் கென்னடி அமெரிக்காவின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே நவம்பர் 9ஆம் நாள் சோவியத் யூனியனினுடைய அதிபராக இருந்த குருஷேவ் ஒரு கடிதம் எழுதுகிறார். உங்களுடைய வெற்றிக்கு என்னுடைய பாராட்டுகள், நீங்கள் அதிபராக வந்திருப்பதை நான் போற்றி வரவேற்கிறேன். நம் நாடுகளுக்கு இடையில் ஒரு நல்லிணக்கம் எப்போதும் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கிற என் விருப்பத்தையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இது ஒரு கடிதம். இதற்கான விடை மடல் 1961 பிப்ரவரி மாதம் கென்னடியிலிருந்து குருஷேவுக்கு போகிறது. அமெரிக்க அதிபர் என்ன எழுதுகிறார் என்றால், உங்கள் கடிதம் எனக்கு மகிழ்ச்சியை தந்தது. நாம் முதலில் சந்தித்து பேசலாம். ஆனால் அந்த சந்திப்பை வெகு நாட்களுக்கு நாம் காலம் கடத்திவிடக்கூடாது, விரைவில் சந்திக்க வேண்டும் என்று அவரும் சொன்னதற்கு பிறகு 1961 ஜூன் மாதம் 4ஆம் தேதி அமெரிக்காவிலும் இல்லாமல் சோவியத்திலும் இல்லாமல் ஆஸ்திரியா நாட்டில் வியன்னா என்கிற இடத்தில் 2 பேரும் சந்தித்து பேசி கொண்டார்கள். இப்போதும் கூகுள் தேடுபொறியிலே வியன்னா சம்மிட் என்று நாம் போட்டால் அவர்கள் 2 பேரும் பேசிக்கொள்ளுகிற படத்திலிருந்து, செய்தியிலிருந்து எல்லாம் வந்து சேரும். அந்த சந்திப்பு தான் இந்த உலகத்தில் 3வது உலகப்போர் வந்துவிடாமல் தடுத்த ஒரு மிகப்பெரிய சந்திப்பு என்று சொல்ல வேண்டும். எல்லாம் அழிந்து போகிற இந்த உலகப்போர்களை தவிர்க்க வேண்டாமா என்கிற எண்ணம் மக்களிடத்திலே எழுந்தது. ஏனென்றால் வென்றாலும் தோற்றாலும் எந்த ஒரு நாடும் இழப்பை சந்தித்தே ஆக வேண்டும். வெற்றி பெறுகிற நாடுகளெல்லாம் எல்லா பொருளாதார செல்வத்தையும் பெற்றுவிட்டன என்று பொருள் ஆகாது. போர்க்களத்தில் ஈடுபடுகிற எந்த ஒரு நாடும் அதன் இறுதியில் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் இழப்பு என்பது தவிர்க்க இயலாதது. அப்படி ஒரு போர் ஏற்பட்டு இந்த 2 நாடுகளுக்கு மட்டும் இடையிலே இல்லாமல் உலக நாடுகளெல்லாம் அதில் பங்கெடுத்து உலக போராக உருவெடுத்து உலகத்தில் இருக்கிற மக்களெல்லாம் அழிவை சந்திப்பதற்கு ஒரு வழியை விடாமல் 2 பேரும் சந்தித்த அந்த வியன்னா சம்மிட் இன்றைக்கும் வரலாற்றில் பேசப்படுகிற, போற்றப்படுகிற ஒரு சந்திப்பு என்றே சொல்ல வேண்டும்.